மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி. மிருகசீரிஷம் அதாவது 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் மீனத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கிறார், ராகுவின் பிடியில் இருக்கிறார். இப்போ ராசிநாதன் ராகுவின் பிடியில் இருப்பது சரிதானா அப்படின்னா எந்த ஒரு கிரகத்துக்கும் வலிமை கிடையாது. ராகுவோடு இணைஞ்சிட்டால் ராகு தான் வலிமை. அப்போது உங்களுக்கு தொழில்துறையாகட்டும் இல்லை எந்த ஒரு பர்சனல் விஷயங்களாகட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நடக்காது. அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். மற்றபடி குரு உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. 4ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் பிரச்சனையாக இருந்துச்சு, செலவு வச்சிச்சு, தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு வந்தது, படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்கலை, உங்கள் சுகஸ்தானமும் கெட்டு நீங்களும் மருத்துவமனைக்கு போனீங்க. இப்படி பல நிலைகளில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இப்போ 4ஆம் இடத்தில் கேது இருந்த போதிலும் குரு பார்வை இருக்கிறதால இந்த வார கிரகங்கள் நிச்சயமாக நல்ல பலனை தரப்போகிறது. அதுவும் 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். இப்போ சூப்பராகி போச்சு. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவெல்லாம் சரியாகி அவங்க சகஜமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அசையா சொத்துக்கள் மூலம் நஷ்டங்கள் ஏற்பட்டது. ஆனால் இப்போ அசையா சொத்துக்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஒரு சிலர் சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். சொத்து வாங்க, வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, இப்படி ஏதாவது ஒரு நிலை. சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் அதை விட சிறப்பாக இருக்குது. அப்போ வேறு என்னங்க வேணும்? சுகஸ்தானம் நல்லா இருக்குது, ஆரோக்கிய ஸ்தானம் நல்லா இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். பாருங்கள், கடந்த நாளாக சனி பார்த்தது, இப்போது சனி பார்த்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க. அசிங்கப்பட்டீங்க, கடன் காட்சியால் அசிங்கப்பட்டீங்க, விரோதிகளால் அவமானப்பட்டீங்க, அவங்களால பிரச்சனைகள் ஏற்பட்டது, உங்கள் தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்பட்டது. ஆனால் இப்போது சனி பார்த்தாலும் குரு பார்க்குறார். குரு பார்வை கோடி நன்மை. அப்போ உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான். இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த 7ஆம் இடத்த அதிபதி இது நாள் வரைக்கும் 11ல் இருந்தார். இப்போ 12க்கு வந்துட்டார் குரு பகவான். 7க்கும் 10க்கும் முடியும். 12ஆம் இடம் என்பது செலவினங்களை குறிக்கக்கூடிய இடம். அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. அது செலவுகள் சுப செலவும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு அசுப செலவாகவும் ஏற்படலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருப்பது என்பது சிவகடாட்சத்தை பெற்று தருகிறது. தந்தை வழி சொந்தங்களால் நல்லது நடக்கும். 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும். ராகுவும் இருக்கிறார், புத பகவானும் இருக்கிறார். உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி செவ்வாயும் அங்கே தான் இருக்கார் 10ஆம் இடத்துல. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். ஆனாலும் ராகுவின் பிடியில் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையோடு வேலை பார்க்கணும். பத்திரிகை துறை, மீடியா துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கும் சிறப்பான ஒரு அம்சமான ஒரு வாரம். இருந்தாலும் ராகுவின் பிடியில் இருக்கிறதால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
தொழிலில் வந்து கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும். ரெட்டிப்பு வருமானத்தை பெற்று தரப்போகிறது கண்டிப்பாக. ராகு பொறுத்தவரையும் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம். எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் இதை ப்ரொடக்ஷன் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே, கம்ப்யூட்டர், லேப்டாப் இது ப்ரொடக்ஷன், சேல்ஸ் இந்த மாதிரி நிலையில் இருப்பவர்களுக்கும் சிறப்பான காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் சூரிய பகவான் 11இல் இருக்கிறது சிறப்பு தான் என்றாலும் சனி பார்வையில் இருப்பது சிறப்பு அல்ல. அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு? சனி பார்வையில் இருந்தால் தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தையினுடைய தொழில் வந்து சரியாக போகாது, தந்தையால் செலவினங்கள் மருத்துவ செலவு வைக்கலாம், தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம். இப்போ சுக்கிரனே அங்கே தான் இருக்கார், சனி பார்வையில் இருக்கார். அப்போ பெண்களுக்கு கொஞ்சம், அதாவது அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களாகட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். சனி பார்வையில் இருக்கிறதால சில பிரச்சனைகள், இன்னல்கள், இடர்பாடுகள் வரலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. எது எப்படி இருந்த போதிலும் இந்த 3ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எடுக்கிற காரியம் சக்ஸஸ் ஆகிறது லேட்டாகும். அது உடனே ஆகாது. கடைசி 11th ஹவரில் தான் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஆகாது, வெட்டி மடிவீங்க. கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி உங்கள் பொறுத்தவரையிலையும் நல்ல தகவல் வருதா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. தூரதேசத்திலிருந்து தகவல் காலதாமதமாக தான் வரும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் 30/1 அதாவது 30 ஏப்ரல், மே 1, 2 சந்திராஷ்டம நாளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி அற்புதமான ஒரு வாரம்.